ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம் ரெஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் எனிமீஸ் யுவர் மாமா பார்ட் 18. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஒயின் கொஞ்சம் ஜாலியாக இப்போ தான் ரிலாக்ஸாக விளையாடிட்டு இருந்திருப்பா. ஸோ விளையாடிட்டு அப்படியே மேலே பார்த்தா ஜிம்முன்னு அப்படியே வச்சுக்கணுவாங்காமல் அவளே பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 18. இப்போ தான் ஒரு வழியாக பிரச்சனைலாம் சால்வ் ஆகிருக்கு. வாயினுமே ஃபேமிலி கூட நல்லாவே அட்டாச் ஆகி விளையாண்டுட்டு இருக்கா. ஆனால் ஜிம்முக்கு என்னன்னா அவளாக வரணும் அப்படின்ட்டு இருக்கு. வாயினுக்குமே எப்படி நம்ம போகிறது அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அவார்டுக்கு விளையாடிட்டு இருக்கும்போது ஜிம்மன் மேலேருந்து ஒரு மாதிரி பார்க்குறானா, அதை வாயன் பார்க்குறா. பார்த்துட்டு ஏன் இவன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு பார்த்துட்டே நின்றுட்டுருக்கும்போது ஜிம்மன் அப்படியே மறுபடியும் முறைச்சிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வரான். வரவன் தனியாக வந்திருந்தா கூட வாயன் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டா. ஆனால் அவன் ஜிசியாவோட கையை பிடிச்சிட்டு வரதை பார்த்ததும் வாயனுக்கு வந்து காண்டாக தான் செய்யுது. என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் காட்டிக்க அவள் பாட்டுக்கு அப்படி ஜாலியாக ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஜிம்முனுமே வேணுக்குன்னு எதிர்த்தாப்புல சிசியாவை கூட்டு வந்து உட்காந்துட்டு அவனும் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு ப்ரெட்டு வேணுமா ஜாம் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எனக்கு அப்படியே கட்டுப்பாகுது. ஜாமை போட்டு ப்ரெட்டில் நல்லா தடவிட்டு இருக்கா. இதை ஜங்குக்கு பார்த்துட்டு வாயன் எதுக்குடி இவ்வளோ ஜாம் போடுறா, உனக்கு தான் ப்ரெட்டில் அதிகமாக ஜாம் போட்டால் பிடிக்காதுல்ல. ஆமாம் பிடிக்காது தான். அப்புறம் யாருக்கடி பண்ணிகிட்ருக்க? வேற யாருக்கு ஜங்குக் உனக்கு தான் அப்படின்ட்டு ஜங்குக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. ஜங்குக்கும் தேங்க்ஸ் டி அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாயின் வேணுக்குனே ஜிம்னை இருப்பத்துற மாதிரி சாப்பிடு மாமா சாப்பிடு அப்படின்ட்டு ஜங்குக்கா மாமான்னு கூப்பிட்றா. இந்த ஜிம்மனுக்கு அவனை தவிர இது எல்லாரும் இவன் மாமான்னு கூப்பிட்றான்னு ஆல்ரெடி ஒரு கார்டு இருந்திருக்கும். இதை வேணுக்குனே மாமான்னு கூப்பிட்டப்போ அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அப்படியே அவளை முறைச்சி பார்த்துட்டு இருக்க. குடும்பமே பார்க்குது இதுங்க ரெண்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஜங்குக்கும் அதெல்லாம் தெரியாமல் அப்பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க. சுகா தான் ஜிம்மன் என்ன நம்ம பிருத்தியோட கல்யாண வேலை இருக்குல்ல, வா நம்ம அதுக்கு கல்யாணத்துக்கு ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, வா போகலாம். அப்படியாண்ணா ஷாப்பிங் பண்ணுமா? ஏன் நம்ம சிசியாவை கூப்பிட்டு போகக்கூடாதா என்ன? இல்லைப்பா சிசியா பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க தனியாக ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து தனியாக பண்ணணும்ல, சர்ப்ரைசிங்காக இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சிசியா வந்து ஐயோ அது என் அக்காவுக்கு தானே சர்ப்ரைசிங்காக பண்ணும், எனக்கா பண்ணும், நானும் வேணா வரேன் அப்படின்ட்டு அவள் அப்படியே சிமெண்ட் கூட தொத்திக்க தான் பார்க்குறா. சுகா வந்து ஏதோ ஒரு பிளான் போட்டு பண்ணுறான். பட் இதுங்க ரெண்டு பண்ணுறத பார்த்தா விளங்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கும்போது ஜியாவுமே ஐயையோ இப்படி பிளான் சொதப்புதே அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கா. ஆனால் வாயன் வந்து அப்படியே ஜிம்னு ஒரு மாதிரி பாவமாக பார்க்க ஜிம்னு பார்க்குறான். போவே வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். வாயன் வந்து நானும் ஷாப்பிங் வரேன் அப்படின்றா. அதிசயமாக சொல்கிறா. எல்லோரும் ஷாக் ஆகி வாயனை பார்த்து என்ன இவ ஷாப்பிங் வரலாம் சொல்லிகிட்டு இருக்கா, சொல்ல மாட்டாளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி வாங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு ஒரு காரில் ஏறிட்டு இருக்கும்போது இந்த பிருத்வி வேணுக்குன்னு என்ன பண்ணுறான்னா சிசியாவை கூப்பிட்டு சிசியா இங்கே வா, நம்ம தான் ஷாப்பிங் போகிறோம்ல, உன் அக்காவுக்கு நான் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவேன், உன் அக்காவோட டேஸ்ட் வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, நீ தான் எனக்கு செலக்ட் பண்ண கரெக்டாக இருப்போம், நம்ம 2 பேரும் முதலே போயிடலாம் அப்படின்ட்டு அவன் வந்து வலுக்கட்டாயமாக சிசியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஒரே ஒரு கார் தான் இருக்குது. அதில் ஜிம்மனும் வாயனும் வர மாதிரி இருக்குது. வாயனுக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தாலும் சரி ஜிம்மன் தானே அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அதுவும் ஃப்ரெண்ட் சீட்லேயே உட்காந்துட்ருக்கா. ஜிம்மன் தான் ஒரு மாதிரி கடுப்பாக வந்து ஏய் நல்லா கார் ஓட்ட முடியாது, இவன் போய் ஓட்டு. எனக்கு கார் ஓட்டவே தெரியாது. ஆ பெரிய பிஸ்னஸ் உமன் அப்படிலாம் உன்னை மேகசினில் போட்டு பெருமையாக பேசுகிறானுங்க. உனக்கு என்னடி கார் ஓட்ட தெரில? பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் என்ன கார் ஓட்ட தெரியணும் அவசியமா? எனக்கெல்லாம் கார் ஓட்ட தெரியாது, நீ ஓட்டுறதா இருந்தால் ஓட்டு, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு காரை விட்டு இறங்குறா. ஜிம்மன் உடனே சரி அப்போ நீ தனியாக வா, நான் வேற முதல்ல காரில் போகிறேன். இல்லை நானும் கூட வருவேன். அப்போ முன்னாடி போச்சுல அந்த காரில் போக வேண்டியதானே? அந்த காரில் இடம் இல்லை. ஸோ நான் கண்டிப்பாக போகணுமா? நான் போகல அப்படின்ட்டு இறங்கி அப்படியே அவங்க அம்மாட்ட அம்மா நான்லாம் பர்ச்சேசிங் போகல, அதான் அவங்க எல்லோரும் போயிட்டாங்கல்ல. டேய் வாயினை கூட்டிகிட்டு போடா, அவளுக்கு நான் கூப்பிட்டு போகணும், இந்தாங்க காசு வேணா அவட்ட கொடுத்து பஸ்ஸில் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். வாயினை அப்படியே பார்க்குறா. நம்ம கூட அட்டாச் ஆக மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. வந்த கோவத்துக்கு அப்படியே ஜிம்முன்னு போய்கிட்டே இருப்பான். பின்னாடியே போய் அவன் சட்டையை பிடிச்சி இழுக்கிறான். அவன் இதுக்கு இப்போ சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க, என் கூட வருவே மாட்டியா? என்னடி என்ன எங்கே வரணும்? என் கூட வா. எங்கடி வருது? வா வானா வா ரூமுக்கு போகலாம் வரியா அப்படின்றான். அவள் அப்படியே பார்த்துட்டு நான் ஷாப்பிங் பண்ணும், என் கூட வா, நீ தான் வரணும், எனக்கு கார் ஓட்ட தெரியாது, கூட்டு போச்சும்மன். அப்படிலாம் கூட்டு போக முடியாது, நீ இப்படி வந்து கேட்டதும் நான் கூட்டு போயிடுவேனா? நான் இவ்வளோ நான் சொல்லிட போகிறேன், போடி பேசாமல். நீ உள்ளுக்குள்ளே ஏதோ வச்சுட்டு வெளில ஏதோ பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்னடா பிரச்சனை?
நானும் பார்த்துட்டே இருக்கேன். நான் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு எனக்கு என்னைக்கு சொன்னனோ, அதுலேருந்து நீ ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ற. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அதான் அப்ப தான் நான் சொல்ட்டேன்ல, எனக்கு ஒண்ணும் கல்யாணம்லாம் ஆகல அப்படின்னு. நான் யாரையும் லவ்வும் பண்ணல. அப்புறம் இந்த மாரி பண்ணிட்டு இருக்க? நீ கல்யாணம் பண்ணு, இல்ல வேற யாரையாவது லவ் பண்ணு. எனக்கு என்ன வந்துச்சு? நான்லாம் வரல. அதுவும் உன்னலாம் நான் கூட்டு போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சிசியாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு பிருத்வி கிட்ட காரை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்திருப்பா. ஸோ அவள் அப்படியே பின்னாடியே ஓடி வந்து சிம்மனை பார்த்து, சிம்மன் நான் உங்க கூட தான் வருவேன்னு சொன்னேன்ல. அந்த பிருத்வி என்னை வலுக்கட்டாயமா கூட்டு போயிட்டாரு. வாங்க என்னை கூட்டிகிட்டு போங்க நீங்களே. நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பா. ஓ! அப்படியா சிசியா? சரி வா அப்படின்ட்டு அவள கூட்டிட்டு போயிட்டுருக்கான். வான்னு பார்க்குறா. இவ்வளோ நேரம் நான் கெஞ்சினேனே என்ன கூட்டு போ மாட்டேன்ட்டான். ஆனா அவள மட்டும் கூட்டிட்டு போறான். சுமன் நான் உன்ன சும்மா விட மாட்டேன். என்ன கோவப்படுத்தி பார்க்காத அப்படின்ட்டு அவன ஒரு மாரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த சிசியா புள்ள சும்மா இல்லாம, "வான் நீங்க எதுக்கு அங்க தனியா நிக்கிறீங்க? வாங்க. நீங்களும் கூட வாங்க. நாங்க 2 பேரும் தான் போறோம். பரவால்ல வாங்க" அப்படின்ட்டு அவளையும் கூட்டு போறாங்க. இப்போ வாயின் தானே முதல்ல ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துருப்பா. ஆனா இப்போ சிசியா உட்காந்துருக்கா. வாயின் அப்படியே பின்னாடி உட்காந்துருக்கா. அப்படியே அழுகையா வருது. இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. இந்த ஜிமின் வேற சும்மா இல்லாம சிசியா கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு, அவளுக்கு சாக்லேட் வேணுமா, ஐஸ்கிரீம் வேணும்னு வாங்கி வாங்கி குடுத்துட்டுருக்கான். பின்னாடி இருக்க வான் கிட்ட வேணுமான்ற ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவனுக்கெல்லாம் அப்படியே ரத்த கண்ணீரே வர மாரி தான் இருக்கு. இருந்தாலும் அமைதியா உட்காந்துருக்கா. ஒரு வழியா கடை வந்துடுச்சு. அப்படியே சிசியா வேகமா இறங்கி அவ பாட்டுக்கு உள்ள ஓடிட்டுருக்கா. ஜிம்முன் கார பார்க் பண்ணிட்டு வரேன்ட்டு கார பார்க் பண்ண போறான். அவன் இன்னும் நோட் பண்ணல வான் பின்னாடி தான் உட்காந்துருக்கா அப்படின்ட்டு. அவன் பாட்டுக்கு கார பார்க் பண்ணிட்டு அப்படியே மிரர் வழியா பார்க்குறான். வான் அவனையே முறைச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அவன் திரும்பி பார்க்குறான் பார்த்து. "என்ன இறங்கலையா? இங்கேயே உட்காந்துருக்க? இப்போ கொஞ்சம் இங்க வாயேன்." "எதுக்குடி? எதுக்கு வரணும்? இப்போ நீ வரியா? இல்ல நான் வரவா?" "ஏய் என்ன? எதுக்கு இப்போ ஒரு மாரி பேசிட்டு இருக்க? நீ ரொம்ப ஓவரா போற. உன்னை இப்படியே விட்டாலாம் சரிப்பட்டு வராது" அப்படின்ட்டு பின்னாடி உட்காந்துருந்த அவ அப்படியே முன்னாடி தாவி குதிச்சு வரா. அதுவும் ஜிமின் மேலே 2 காலையும் போட்டு உட்காந்துட்டு அவனை லாக் பண்ணி உட்காந்துருக்கா. ஜிம்முனுக்கெல்லாம் ஒரு செகண்ட் அப்படியே என்ன பண்ணுறா இவ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இது பார்த்தா சீட்டை வர நல்லா பின்னாடி தள்ளிட்டா. ஜிம்முன் அப்படியே படுத்திருக்கான். வாயன் வந்து அவனுக்கு மேலே படுத்துட்டு அவனை பார்த்து, "உனக்கு என்ன அவ்வளோ திமிராயிடுச்சா? என்ன ஒரு வாட்டி போய் சொல்லிட்டா விட மாட்டியா என்ன? நீ கூட தான் தப்பு பண்ண. நான் அது எல்லாத்தையும் மன்னிக்கல. என்ன மன்னிக்க மாட்டியா? ஆ? ஏய் வேணாம். வேறு மாதிரி ஆக்குற. ஒழுங்கா எந்திச்சி போயிருடி." அவ்வளோதான் சொல்லுவேன். முடியாது. என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? அப்படின்ட்டு அவன் மேலேயே போறான். அவனுக்கு ஒரு மாதிரி மூடே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா வாயன் இப்படி அவன் மேலே உட்காந்துருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. ஆனா இவ வந்து அவனுக்கு கிஸ்ஸும் பண்ண மாட்டேங்கிறா, எதுவும் பண்ணவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு தான் அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவ வேணுக்குன்னே அவனை வெறுப்பேத்தி பார்த்துட்டு இருக்கா. அவன்கிட்ட க்ளோஸா போறா. பட் எதுவும் பண்ண மாட்டேங்கிறா. இவனுக்கு ஏதாவது பண்ணுடி, இல்ல எந்திச்சு போடி, இல்லைன்னா உயிரை வாங்காதடி அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா அவனுக்கு ஒரு மாதிரி டர்ட்டி தாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்ணெல்லாம் எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா வாயன் என்னடான்னா, அவன் அவனா வரணும்னு எதிர்பார்க்குறாளா? இல்ல இவளா போறாளான்னு அவளுக்கே தெரில. சும்மா அவன் மேல படுத்துட்டு அவன் சட்டைய பிடிச்சி கிட்ட இழுக்கிறா. கிட்ட இழுத்து, இதுக்கடுத்து என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோயேன், கொன்றுவோம் அவனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜிம்முனுக்கு அவ்வளோதான். இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே அவளை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவளுமே எதுவுமே சொல்ல. அவனுக்கு நல்லா அவளும் கம்பெனி கொடுக்குறா. ஸோ ஜிம்முன்னு அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருந்தவன் அவன் தானே கீழே வந்திருப்பான். இப்போ அவளை கீழே தள்ளிட்டு அவன் மேலே ஏறி உட்காந்து அவன் பாட்டுக்கு வாயனை கிஸ் பண்ண, வாயனுமே எதுவுமே சொல்லாமல் அவளுமே அவனை பிடிச்சி கிஸ் பண்ண, அங்கங்கே அவனை பிடிச்சி பெராண்டி வைக்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்கா. ஜிம்மனோட முடிவு பிடிச்சோட இருக்கிறான். அவன் வலிக்குதுடி அப்படின்றான். அவளும் எனக்கு கூட தான் லிப்ஸ் வலிக்குது, நீ எதுக்கு என்ன மூச்சு வாங்க கிஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறா. மூச்சு வாங்குதா? ஆமாம் மூச்சு வாங்குது. அந்தளவுக்கு ஒன்று வாங்கலையேடி. அப்போ நீ அந்த அளவுக்கு எனக்கு கிஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்குறா. அவனுக்கு இது அப்படியே ஒரு பாட்டு சுள்ளுன்னு ஏறுது. அவன் பாட்டுக்கு மறுபடியும் வாயனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, இது எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அவளும் டெம்ப்ட் ஏற்றுற மாதிரியே பேச, ஜிம்மன் பாட்டுக்கு வாயனை நல்லா கிஸ் பண்ணிட்டு, அவள் ஷர்ட் தான் போட்டிருந்திருப்பா. அதை வேற பட்டனை கழட்டி விட்டுட்டு உள்ளே கை விடவும் வாயனுக்கு ஒரு மாதிரி மூடு சேஞ்ச் ஆகுது. அவளும் ஜிம்மனோட ஷர்ட்குள்ளே அப்படியே கையை விட்றா, பரண்டி வைக்கிறா. அவன் காதை பிடிச்சி கடிக்கிறா, என்னென்னமோ பண்ணுறா. இவன் சும்மா இல்லாமல் வானோட நெக்கெல்லாம் அங்கங்கே கடிக்கிறான். 2 பேரும் டர்ட்டி தாட்ஸ் நிறையாவே விளையாடுறாங்க. ஜிம்மனுக்கு ஒரு கட்டத்தில் அப்படியே ஹைப் ஆகி அப்படியே சிப்ப கட்டலான்னு போகிறப்ப தான் வாயனுக்கு
ஓவரா போகிறோமோ அப்படின்னு தோணுது. அப்படியே அவனை பார்த்து அவன் கழட்ட போகிறான். அப்படியே பிடிச்சிட்டு, "நீ என்ன பண்ணுற? ஆ எவ்வளோ நேரம் பண்ணது தெரிலையா? இல்லை போதும்." "என்னடி போதும்? சும்மா இருந்தவனை உசுப்பேத்தி விட்டுட்டு போதும்னுட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா சட்டை கழட்டுறி." ம் நான் பண்ண மாட்டேன். "நீ லிமிட் க்ராஸ் பண்ணுற. நான் போகிறேன், பர்ச்சேஸ் பண்ணணும், ட்ரெஸ் வாங்கணும்." இவ்வளோ நேரம் சும்மா இருந்தேன். நான் பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு கார் பார்க் பண்ணிட்டு இறங்கி போயிருப்பேன். தேவையில்லாமல் என் மேலே ஏறி உட்காந்து பேசுகின்ற பேரில் மூடேற்றி விட்டு அடுத்து மறுபடியும் கசமுசா பண்ணுற அளவுக்கு போயிட்டு இப்போ உள்ளே மட்டும் வேண்டானா எப்படி? அதெல்லாம் முடியாது. ஆஹா வேணாம் அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து குடுகுன்னு ஓடுறா. அவளோட ட்ரெஸ்லாம் அங்கங்கே விலகி இருக்கும். அதெல்லாம் அப்படியே கரெக்ட் பண்ணிவிட்டு அப்பாட்டுக்கு உள்ளே ஓடிட்டா. கரெக்டாக அப்போ தான் ஜங்குக்கும், "ஏ வாயன் உன்னை எத்தனை வாட்டி தேடுறது? நானும் அங்கங்கே தேடி பார்த்துட்டு காலும் பண்ணி பார்த்துட்டு எடுக்கவே மாட்டேங்கிறா." "காலா? ஐயோ ஃபோன் அவன்கிட்டல இருக்குது, காரில் விட்டுட்டு வந்துட்டானே" அப்படின்னு பார்த்துட்டு சிரிக்கிறான் அவன். "எதுக்குடி சிரிக்கிற?" "ஒன்றும் இல்லை" அப்படின்னு அப்படியே வந்துட்டுருக்கான். பின்னாடி ஜிம்முன்னு வரான். அவனுக்கு அப்படியே கண்ட்ரோல் சத்தியமாக பண்ண முடியல. வாயனை பார்க்கும்போது அப்படியே மண்டையை பிச்சுட்டு செவத்துல 4 குத்து குத்திட்டு இருக்கான். ஜங்குக்கு பார்த்துட்டு, "ப்ரோ ப்ரோ என்னாச்சு? எதுக்கு செவத்த குத்திட்டு இருக்க? உன்னையே குத்தி கொண்டு போகிறேன், பேசாமல் போயிரு. எனக்கு செம்மையாக ஒரு மாதிரி ஆகுது. டேய் இங்கே எங்கேயாவது ஜூஸ் கிடைக்குமாடா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா." "ஏன் ப்ரோ?" "ஏற்றி விட்டுட்டு போயிட்டாலே." "வாயனங்க." அவன் இப்போ தான் இப்படி போனான். எப்படி போனான்? ட்ரையல் ரூம் போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெஸ்ஸு ஜியா நல்லாயிருக்குன்னு சொன்னான். சரின்னு சொல்லி ட்ரையல் ரூம் போயிருக்கா. "அப்படியா? எங்கே இருக்கு ரூமு?" "அங்கே இருக்கு" அப்படின்னு சொன்னதும் அவன் டப்புக்குன்னு உள்ளே போயிட்டான். ஜங்குக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு, என்ன ட்ரையல் ரூமுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு பார்த்துட்ருக்க. இங்கே வான்னு அப்போ தான் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வெறும் இன்னரோடு நின்றுட்டு இருந்திருப்பா. இவன் டப்புன்னு உள்ளே வந்ததும், "சிம்மா நீ என்ன பண்ணுற? நீ யாருக்கிட்ட உள்ளே வந்த? ஒழுங்கா வெளில போ." ஆனால் அவன் எங்கே பேசுகிறான். அப்படியே வான மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, "ஏய் இந்த லுக் செம்மையாக இருக்குடி. சிம்மன் நீ வேற மூடில் இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ இங்கேருந்து போகிறது நல்லது. போ." "முடியாது." "என்னடி பண்ணுவ?" "அம்மா நீ எதுக்குடா என்கிட்ட இப்படி நடந்துக்கிற?" கேட்குறா பாரு கேள்வி. தெரியாதா உனக்கு? சும்மா இருந்தவனை ஊசி பேத்தி விட்டுட்டு ஒழுங்கா ட்ரெஸ்ஸை கழட்டி, அதான் நான் கழட்டிட்டேனே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, இல்லை நீ இதையும் கழட்டு அப்படின்ற மாதிரி தான் அவன் மறுபடியும் அவள் இப்போ பிடிச்சி தூக்கி உட்கார வைக்கிறான். எனக்கு இந்த டைம்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவன் எங்கெங்கேயோ அவன் கையெல்லாம் போகுது, எதையோ ப்ரெஸ் பண்ணி இழுக்கிறான். இதில் அவனோட லிப்ஸை வேறு விடவே மாட்டேங்கிறான். கிஸ் பண்ண ஆரம்பித்தவன் ஒரு மாதிரி ஹைப் ஆகி ஒரு 10 நிமிஷமாக 2 பேரும் கிஸ் மட்டுமே அவ்வளோ டீப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஜங்குக்கு வெளில ஒரு மாதிரி 2 பேரும் மூச்சு விட்ற சத்தம் தான் கேட்குது. அவனுக்கு பதட்டமாகுது. ஐயோ எல்லோரும் இருக்காங்களே, 2 பேரும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்குதுங்க, மாட்டினா அவ்வளோதான், கடைக்காரன் வேறு அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்படியே கதவை தட்டிகிட்டே இருக்கான். இல்லை ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு போல். அப்படியே கதவை திறந்து, "என்னடா பிரச்சனை ப்ரோ? பப்ளிக் ப்ளேஸ் ப்ரோ. அடுத்து ட்ரையல் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீ உள்ளே பண்ணுறதுக்கு உனக்கு இதுதான் டைம் கிடச்சிச்சா? ஒழுங்கா வெளில வா ப்ரோ." "அதெல்லாம் வர முடியாது. ஒரு மணி நேரத்துக்கு ரூம் பிஸி தான். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் வருவேன். சொல்லி வை." "ஐயோ ப்ரோ லியா வந்துட்டுருக்கா பாரு" அப்படின்னு சொல்லுது. ஜிம்முனுக்கு ஒரு வழி இல்லை, இப்போ வெளில வந்து தான் ஆகணும். அப்படியே வானை பார்த்து, "சும்மா இருந்தேன் என்னை உசுப்பேத்தி விட்டுலடி, இரு உனக்கு இன்றைக்கி நைட் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டான். அவன் அப்படியே சிரிக்கிறான். அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி அவளுக்கும் ஃபீல் ஆகுது. அப்படியே ட்ரெஸ்லாம் ட்ரையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளில நின்றுட்டுருக்கா. இப்போ இந்த சிசியா சும்மா இல்லாமல் ஜிமின் கிட்ட வந்து பேசுகிறான். அவனே ஓனை வெறுப்பேற்றவங்கிறக்காண்டி தான் அந்த பிள்ளைய பக்கத்தில் வச்சுருந்துருப்பான். இப்போ அவன் வேறு வந்து ஜிம்மனை ஒரு மாதிரி டச் பண்ணி பேச அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. "கொஞ்சம் தள்ளி நின்று பேசுறியா? எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக வர?" ஏன் ஜிம்மன் நம்ம முன்னாடி இதை விட ரொம்ப க்ளோஸாக இருப்போமே அப்படின்ட்டு வேறுக்குனே அவனை ஹக் பண்ணிலாம் பேசிகிட்டு இருக்கான். வானிக்கு இதை பார்த்ததும் அவ்வளோ காண்ட் ஆகுது. அப்படியே ஜிம்மனை பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டுருக்க ஜிம்மனுமே. ஐயோ பார்க்குறாளே, எதுக்கு நம்மளுக்கு இந்த சிசியா பார்த்தா ஒன்றும் தோண மாட்டேங்குது, இந்த வாயனை பார்த்தா மட்டும் அப்படியே ஹைப் ஆகுது அப்படின்ட்டு அப்படியே அவளே ஒரு மாதிரி வாயனே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. வாயனுமே அவனை வெறுப்பேற்றுற மாதிரி அவனை ஒரு மாதிரி ரொமான்டிக்காக லுக் கூட அவளை ஜிம்மன்லாம் விழுந்துட்டான். அப்படியே சிசியாவை தள்ளி விட்டுட்டு வாயன்கிட்ட வந்து, "ஏய் எதுக்கு இப்படி பார்க்குற?" அப்படின்னு கேட்டுட்ருக்க. "நீ எதுக்கு இப்போ அவகிட்ட அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருந்த?" "அதான் எனக்கும் வந்துச்சு, அப்படி பார்த்தேன். அதுக்காக உனக்கு கிட்ட விட்டுருவேன் நினைக்காத. சத்தியமாக நான் விட மாட்டேன். என்னை வெறுப்பேற்றுங்கிறதுக்காண்டி அந்த பிள்ளை கூட சேர்ந்துட்டு என்னெல்லாம் பண்ண. ஸோ நான் மறக்கலை, நீ தள்ளியே இரு."
சரியா? அப்படின்னு அவன அங்கேருந்து தள்ளி விட்டுட்டு போறான். இது எல்லாத்தையும் பிருத்திவியும் பார்த்துட்டு இருந்திருப்பான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு. சரி, என்ன நடக்குது? அப்படின்னு. ஸோ மறுபடியும் திருப்பி போணும்ல. இப்போ வாயன் வந்து பிளான் பண்ணிட்டா ஜிம்முன்னு கூட சத்தியமா போக்கூடாதுன்னு. பிருத்வி கிட்ட வந்து, பிருத்வி நான் அவன் கூட வந்துடுறேன். சிசியா நீ வேணா ஜிம்முன்னு கூட போயேன். ஆ ஓகே. இல்ல வாயன் நீ என் கூட வா. நான் தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். நானே திருப்பி உன்னை கூப்பிட்டு போகிறேன். இல்ல ஒன்றும் தேவையில்ல. நான் பிருத்வி கூடயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பிருத்வி அப்படியே வாலண்டரியா வந்து, இல்ல வாயன் நீ ஜிம்முன்னு கூடயே போ. நான் வேணா சிசியா கூட்டிட்டு போகிறேன். சிசியா நீ வேணா வாயேன். இல்ல நான் ஜிம்முன்னு கூட தான் வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. ஜிம்முனுமே அதான் பிருத்வி கூப்பிட்றான்ல அவன் கூட போ அப்படின்ட்டு இருக்கா. உடனே சிசியாவும், ஆமா பிருத்வி எங்கள் அக்காவை பார்க்க போகிறாருல, சரி நான் அவரு கூடயே போகிறேன் அப்படின்னு போகிறான். பார்க்குறா அடப்பாவி அப்படின்ற மாதிரி. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டாடா பை. சீ யூ லேட்டர்.